ஆனா அவங்க போன வழியிலே ஒரு விபத்துனால கொடூரமா இறந்துட்டாங்கன்னு பக்கத்து ஊர்க்காரங்க அவங்க கிட்ட சொல்றாங்க. அவங்க சொன்னது அப்படியே அவன் அந்த பெரியவர்கிட்ட சொல்ல, அதுக்கு அவரு, அப்போ இவ்வளவு நாளா இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் அந்த கலைஞனோட வீட்டுல இருக்க அந்த மோளம் தான். அதனால உடனே நம்ம அதை கடல்ல கரைக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த மோளத்தை இந்த ஊரே ஒண்ணு சேர்ந்து அந்த ஆத்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு கரைக்கிறாங்க. அப்படியே அது கரைச்சதும் இந்த ஊர்ல காணாம போன பசங்க எல்லாம் திரும்பி வீட்டுக்கே வந்துட்டாங்க. இதனால ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அந்த ஆத்மா கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, அன்னைக்கு காணாம போனவங்க எல்லாருமே மோளத்தை வாசிக்க கத்துக்கிட்டாங்க. இது மூலமா அந்த ஆத்மாவோட கடைசி ஆசை இந்த கலையை எல்லாருக்கும் கத்து கொடுத்து இத பிரபலமாக்கணுமோ தவிர அந்த பசங்க எதுவுமே பண்ண விரும்பலன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இந்த மோளம் வாசிக்கிற கலைக்காவே டமால்பூர்ல ஒரு ஸ்கூலை உருவாக்குறாங்க. அதனால பல பேர் ஊர்ல இந்த கலையை கத்துக்கிறாங்க.